ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது என் பர்த்டேக்கு நான் எடுத்த vlog தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாதாம் பாயாசம் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். பாதாம் பாயாசம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மூவி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மூவிக்கெல்லாம் கிளம்பிட்டு பிவிஆர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் எங்கே புக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் விஆர் மாலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ உள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி விஆர் ஓப்பன் பண்ணி 6 years ஆகிடுச்சான். பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் விஆர் சூஸ் பண்ணேன். அப்புறம் ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் போது விஆர் இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப காஸ்ட்லி, ஸோ நான் போகலை. அப்புறம் விஆர் கிட்ட வந்தாச்சு. ஃபைனல் லாஸ்ட்டு ஃப்ளோர் இது தான். அப்புறம் உள்ளே பிவிஆர் ஸ்க்ரீனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும் போதே என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த இன்டீரியர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேபி ஃபீடிங் ரூம் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூ மாம்ஸ்க்கு தான். இந்த மாதிரி எல்லா தேட்டர்ஸ்லையுமே இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி சீட்லலாம் உட்காந்தாச்சு. இதுதான் 70 mm ஸ்க்ரீன் இருக்கிறதுல. இதுதான் பெரிய ஸ்க்ரீன் இந்த தியேட்டரில். அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மகாராஜா தான் வந்திருந்தோம். ரொம்ப 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 நல்ல மூவி. ஒரு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி. நீங்களும் இந்த மூவியை தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. விஆர் பஞ்சிட்டி போகலன்னா எப்படிங்க? ஸோ நான் இங்கே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சதே இதுக்கு தான். ஸோ இங்கே உள்ளே ரீசார்ஜ்லாம் பண்ணிவிட்டு கேம்குள்ளே போயிட்டேன். எல்லா பாலும் போட்டேன். நான் ஒரு ஸ்கோர் கூட எடுக்கலை. எவ்வளோ ட்ரை பண்ணியும் 0 மார்க் தான் எடுத்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேலஞ்ச் வச்சு போட்டுருந்தேன். அப்போது தான் நான் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அப்போவும் நான் அவர்கிட்ட தோற்றுட்டேன். ஸோ அவர் டோட்டலாக 6 or 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். நெக்ஸ்ட்டு நான் வாக்கிங் டெட்டில் போயிட்டேன். அப்படியே எல்லா கேமும் விளையாடணுங்க. ஸோ இந்த கேமுக்குள்ளே போயிட்டேன். ஆக்சுவலி வாக்கிங் டெட் எனக்கு அந்த சீரீஸே பிடிக்காது, பயங்கரமாக இருக்குங்கிறதுனால. பட் கேம் தானே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு உள்ளே வந்துட்டேன். எப்படியோ ஒரு அளவுக்கு ஒரு 10-15 டைம்களை சாவடிச்சிருக்கேன். ஐ மீன் ஜாம்பீஸை. கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு தான் கேம் அந்தளவுக்கு பயங்கரமாக இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஓகே தான். ஸோ ரொம்ப உள்ளே மூழ்கிட்டேன். என்ன நானே அறியாமல் அதுங்களை கில் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக உள்ளே போயிட்டேன். இந்த வீடியோ எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியாது. அது என் ஃபேஸ்மே தெரியும். எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க நான் அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீரீஸ் எனக்கு பிடிக்கலனாலும் கேம் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். அப்புறம் குட்டி கேம் விளையாடிட்டு இருந்தார், கார் ஓட்டினார். ஸோ அவரும் என்ஜாய் பண்ணார், நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Maithili. See you soon. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.